ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேராமெடிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி வீடியோவாக தான் இது இருக்க போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேராமெடிக்கல் கோர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கும், அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கும். பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ், அதாவது துணை மருத்துவ படிப்புகள், மருத்துவத்துறையில் ஒரு துணையான ஒரு படிப்புகள் தான் அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ். இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பேராமெடிக்கல் படித்தா லைஃப் செட்டில், இல்லைன்னா மற்ற எங்களுக்கு கோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சாஃப்டாக இருக்கணும். முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்ப்போம். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எப்படின்னா ஸ்டடீஸு டைம் பார்த்தீங்கன்னா, டைம் அப்படிங்கிறது பிரைவேட் காலேஜில் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. எப்போ வேணாலும் கிளாஸஸ் நடக்கலாம், எப்போ வேணாலும் ஸ்டடீஸ் நடக்கலாம். ஹாஸ்பிட்டல் டியூட்டி, பேஷண்ட்ஸ் வார்ட் போடுறது, வார்ட் டியூட்டி, அதே மாதிரி எக்கச்சக்கமான டியூட்டிஸ் இருக்கும். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் சேமாக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருந்தால் கூடயே உங்களுக்கு லீவ் அப்படிங்கிறது கம்மியாக தான் எடுக்க முடியும். நம்ம இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அதே மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு லீவ் எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் அந்த கிளாஸ் கட் அடிச்சுட்டு போகிறது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி 3 ஹவர் கிளாஸ்ல இருந்து 4வது ஹவர் கேண்டீன் பக்கம் போகிறது, அதெல்லாம் பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லா கோர்சஸ்லையுமே இன்டர்னல் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, ரெக்கார்ட் சைன் இருக்குது. எல்லா ப்ராசஸிங்குமே நம்மளுடைய டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லாமல் இந்த கோர்சஸில் சக்ஸஸ் ஆகவே முடியாது. பீப்புள் கான்டாக்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போவே வளர்த்திக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் ஜாபுக்கு போகும்போதும் அந்த ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். அதுக்கப்புறமா இங்கிலீஷ், ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேச கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. அப்ராட் கண்ட்ரீஸில் போகும்போது இங்கிலீஷ் அப்படிங்கிறது மஸ்ட். இப்போ இங்கிலீஷ் இல்லாமல் எதுலேயுமே சக்ஸஸ் கிடையாது. தமிழ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கிலீஷும் நம்ம கற்று வைக்கிறது நம்மளுடைய ஃபியூச்சர் நாலேஜ், அதாவது ஃபியூச்சர் ஜாப் வேக்கன்சிஸ், அப்ராடில் போகிறதுக்கும் IELTS எக்ஸாம் அப்படிங்கிற நிறைய எக்ஸாம் ப்ராசஸிங் இருக்குது. அந்த அப்ராட் லைசன்ஸ் வாங்குறதுக்கான நிறைய ப்ராசஸிங் அண்ட் இங்கிலீஷ், அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடை விட்டு வெளியில் ஒரு இடத்துல போகிறோன்னா கம்பல்சரி இங்கிலீஷ் அப்படிங்கிறது முக்கியம். மராத்தியில் போகும்போது மராத்தி, குஜராத்தி, ஒடிசா, அதே மாதிரி ஒரு ஸ்டேட் ஆகட்டும், அல்லனா துபாய், அல்லனா சவுதி அரேபியா, ஐரோப்பா கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போது அதோட லாங்குவேஜஸ் படிச்சிருக்க முடியாது. அப்போ ஜெனரலாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுட்டிங்கன்னா எந்த கண்ட்ரிஸ் அண்ட் எந்த ஸ்டேட்ஸில் போனாலும் உங்களால் பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டா. அதனால் இங்கிலீஷை முக்கியமாக கற்றுக்கோங்க. அடுத்து பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் படித்த உடனே லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது போய். முதல்ல நம்ம எந்த கோர்ஸ் எடுத்துட்டாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பை எடுத்து வைக்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து பேராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம முழு மனதோட அந்த ஒர்க் அப்படிங்கிறது செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு பேராமெடிக்கல், அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் போகிறதுக்கான ஒரு அடையாளமும் நம்ம செய்கிற வேலைக்கும் ஒரு நியாயம். அதனால பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் படிக்கிற டைமில் டஃப்பாக தான் இருக்கும். பட் அதோடைய உங்களுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் எதுலேயுமே, அதாவது உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லாத மாதிரி இங்கே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பேராமெடிக்கலால் சக்ஸஸ் ஆக முடியும். நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், இன்டர்னல்ஸ் இருக்கும், காலேஜஸ் லீவ் கம்மியாக இருக்கும். அடுத்து கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தீபாவளி, பொங்கல், இதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான லீவ்ஸ் தான் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி இஷ்டத்துக்கு நம்ம ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் வருது அப்போ லீவ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. லீவெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். மேனேஜ்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு லீவ் அலோவ் பண்ணுவாங்க, மற்றபடி ஃபைன் அல்லனா உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் எனக்கு காலையில் 4 மணிக்கு காலேஜ் போயிட்டு நான் 4:30 இல்லை நான் 3 மணிக்கே வீட்டுக்கு வந்துடுவேன், இல்லைனா மதியம் கிளாஸ் கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட கேண்டீன் போயிடலாம். அதெல்லாம் பேராமெடிக்கல் கோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நடக்காது. எந்த காலேஜஸ்லையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து சேமஸ், நீங்கள் காலேஜுக்கு போனாலுமே ஒரு ஸ்கூல் மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு காலேஜுக்கு போனாலுமே நிறைய டிசிப்ளின் ஒர்க் இருக்கும். பேராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ஆல் கோர்சஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும். நிறைய நீட் அண்ட் டிசிப்ளின்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்கூல், நீங்கள் 12 வரைக்கும் ஸ்கூல் எப்படி படிச்சிங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய காலேஜ் லைஃப்பும் இருக்குது.
அதை ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போவே அதுக்காக ரெடி ஆகிக்கோங்க. நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட அங்கே போய் எல்லாமே சொதப்புறதுக்கு இப்போவே அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா காலேஜ் போகும்போது அது உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் அடாப்ட் ஆகி தான் ஆகணும். கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கும் ஹெவியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் ஹெவியாக இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், இன்டர்னல் இருக்கும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், அதுலேயும் ஒர்க் பண்ண விடுவாங்க. மேஜராக ஒர்க் இருக்காது. கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பேராமெடிக்கல் கோர்சஸை பற்றி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே உண்மைன்னு சொல்லிக்க முடியாது, எல்லாமே பொய்ன்னு சொல்லிக்க முடியாது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும், ஒரு சில கோர்சஸ் ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே நமக்கு புதுசாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 12th வரைக்கும் படிச்சுட்டு வந்துட்டு அதே புக் சிலபஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம்னு நினச்சா கிடையாது. இங்கே ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலே ஒரு 20க்கு மேலே புக் இருக்கும். அது எல்லாமே ரெஃபர் பண்ணி அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு எழுதுறது தான் காலேஜ். அதனால் நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம். பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வேறையாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே பொருந்தும். பட் பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை மாதிரி இருக்க முடியாது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்போம். அவங்க காலையில் 10 மணி இல்லைனா 9:30 காலேஜுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock 3:30 வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி பேராமெடிக்கலில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருந்தாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம், கிளாஸஸ்க்கு ஹவர்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். காலையில் மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லேயும் 9 o'clock கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 4:30 இல்லைனா 4 o'clock தான் உங்களுக்கு கிளாஸஸ் முடியும். வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 5 o'clock ஆகும். ஹாஸ்டலர்ஸ்னால் சொல்லிக்க வேண்டாம். கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேயே டியூட்டி போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போவே தயாராக இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஹோம் சிக் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹாஸ்டலர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் சிக்ஸ் வரலாம். அதில் நான் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கரியரில் நீங்கள் சக்ஸஸ் அண்ட் உங்களுடைய பிரைட் ஃப்யூச்சருக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் பேராமெடிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்சீட் ஆக முடியும். ஹாஸ்டல் பற்றி பார்ப்போம். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரூம் அண்ட் எல்லாமே சுமாராக தான் இருக்கும். அண்ட் அதோடைய ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுடைய ஸ்டடி பண்ணுற ஸ்டடி ஹாலு, உங்களுடைய ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி தான். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கும் அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது. ஒருக்கு மாறும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லேயும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற ஒரு 1 month நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பேராமெடிக்கல் கோர்சஸ் எடுத்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னுடைய கங்க்ராச்சுலேஷன். உங்களுடைய லைஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிறது பிரைட்டாக வர்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் எடுங்க. நாலேஜ் அப்படிங்கிற வளர்த்திக்கோங்க. உங்களுக்கு இந்த டிகிரியோடு முடிச்சுக்காம மற்ற இன்னும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் படிங்க. உங்களுடைய மேல் படிப்பு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்கும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சிக் யூடியூப் சேனல் நவம்பர் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈச் சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பேசிஸில் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.